ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ புதன் வியாழனில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். புதன்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சாதமும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு மட்டும் வச்சேன். காய் எதுவும் பண்ண முடியல, நல்லா ஆம்லேட் வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஸ்பத்திரி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போதான் ஒரு 10 நாளா 15 நாளா அங்கே நான் அலைஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். திருப்பி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் கால்வலியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப திரும்ப எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லேசா வலிச்சிட்டு இருந்தது, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி லேசா வலிச்சிட்டு இருந்தது. இப்ப ரொம்ப பெயினா இருக்க மாதிரி இருக்கு. அந்த பெயின் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. சரி, திரும்ப ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். கால் வலி கூட கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். லேட் கூட நம்ம பண்ணல, ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் திருப்பி இது இப்போ ஆரம்பிக்கிறோம். இது ஒரு பெயின் வந்துச்சு, 2-3 நாள் இருக்கு, தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. டக்குன்னு அதை போய் பார்த்துறோம். நான் கூட சரி ஒரு பக்கமா படுத்திருந்திருப்போம், அதனால பெயினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி இல்லாம படுக்கிறது. ஸோ அதுக்காக அந்த பெயின் ரிலீஃப் வச்சு தேய்ச்சி விடுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் பெயின் குறைஞ்ச பாடு இல்லை, எதுக்குமே கேட்கல. சரி, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ டக்குன்னு பார்த்துறணும். டோன்ட் இக்னோர் பெயின். இனிஷியல் டேஸ்ல வந்த உடனே டக்குன்னு பார்த்தா சீக்கிரம் நம்ம குணப்படுத்திடலாம். ஆல்ரெடி கால் வலி ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் ஆச்சு. இப்போ அது இன்னும் முழுசா குணமாயிடுச்சா? இன்னும் கம்ப்ளீட்டா அது கியூர் ஆகல. இன்னும் லேசா வலி இருந்துட்டு இருக்கு. நான் இப்ப ரொம்ப டிராவல் பண்றேன் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் பெயின் ட்ரிகர் ஆகுது. ரொம்ப நேரம் நிக்கிறேன் அப்படின்னா குதிங்கால் வலியும் ட்ரிகர் ஆகுது. ஸோ அது நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. அது கியூர் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னங்கடா இது எனக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். கமல், டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆல்ரெடி இதே பிரச்சனைக்கு வந்திருக்கமா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்க்கு வந்திருக்கீங்க, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்கீங்க, இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சாரு. அந்த அந்த இந்த சைட்ல ஒரு நர்வ் நசுக்கிறனால அந்த பெயின் வருதான். எலும்பு நரம்ப நசுக்குது. ஆமா, போய் நசுக்குது. ரொம்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னாரு. போன்ல வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன் அப்படின்னு. இப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ல வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. ஃபிளாட்டான தலகாணி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதுக்காக சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் ஃபிசியோ பண்ணி விட்ருக்காங்க. ஒரு 5 நாள் தொடர்ந்து ஃபிசியோ பண்ணுங்க, டேப்லெட்ஸ் ஒரு 10 நாளைக்கு எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா போயிருமா? இங்க வலிக்குது சார், இப்படி பண்ணா வலிக்குது சார், எல்லாமே அதுதாம்மா பிரச்சனை, இங்க இருந்து வர்றதுதாம்மா பிரச்சனை, ஒன்னும் இல்ல சரியா போயிரும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி போயிருக்கோன்றதே எனக்கு அவர் சொல்லி தெரியுது. அப்ப மறந்துட்டோம். இல்ல, எனக்கும் ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் போனப்போ ஏதோ எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அந்த ஆமா, நம்ம நிறைய விஷயத்துக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இந்த விஷயத்த நம்ம மறந்துட்டோம். அது அப்போதைக்கு காமெடியா பேசிட்டு அதை அப்படியே மறந்துட்டோம். டேப்லெட் சாப்பிட்டோம், அது சரியா போச்சுன்னு அப்படியே விட்டுட்டோம். இப்போ அதை ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே கடைக்கு போனோம். ராஜேஷ் கிச்சனில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். நான் டெய்லியும் கடைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற பேக் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேக் தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். நான் கடைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற பேக் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோனா கிராஸ் அப்படின்ற ஒரு வகையான புல்லில் ரெடி பண்ணுற பேகு. இது நார்த் ஈஸ்ட் அசாம் அந்த மாதிரி ஏரியாவில் கிடைக்கிறது. இந்த கூடை எல்லாமே நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு எங்கேயாவது மளிகை ஜாமான் வாங்க போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம், கிட்ஸுக்கு பெரியவங்க லஞ்ச் கூடையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடை எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக நல்லா அழகாக இருக்கும். இந்த பேக்ஸ் எல்லாமே நமக்கு 5 வருஷத்துக்கு மேலே நல்லா உழைக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த பேக்ஸ் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸு.
பேக்ஸ் வந்து நம்ம கடையில் நேரில் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம், வேணும்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஹேண்ட்பேக் கேட்கலையா? எனக்கு ஹேண்ட்பேக் வேண்டாம், எனக்கு ஹேண்ட்பேக் வேண்டாம், என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. இப்போ இது லஞ்ச் பேக் எடுத்துட்டு போகணுன்றது கமல். லஞ்ச் பேக் தான் மாதிரி அதுல எல்லாத்தையும் ஒரு பீஸ் தான் இருக்கு, விக்கிறத பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். அது 2 பீஸ். இது பாரு பாப்பா, இது இங்கே பாரு பாப்பா, ஆர்டர் போட்டால் அது வர்றதுக்கு 15 நாள் 20 நாள் ஆகும். ஓகேவா? இப்போ இது விற்கிறதுக்கு வச்சுக்கலாம், அப்புறமா உனக்கு அடுத்த வாட்டி நிறைய வாங்கி உனக்கு கொடுக்குறேன். என்னடா ஆளு கொண்டு எடுத்துக்கிட்ட? எனக்கு அந்த ஹேண்ட்பேக் கொடுமா. கையிலும் கண்மணியும் ஸ்கூல்லேருந்து வந்தால் கண்டிப்பாக லஞ்ச் பேக்குக்கு எனக்கு வேணும்னு சொல்லி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்த உடனே ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டாங்க. 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுச்சு. இப்போதைக்கு கம்மியான ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம் பாப்பா, அப்புறமா உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். 2 பேரும் கொஞ்சம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ் போயிட்டு வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனேன். சேமியா பாக்கெட் இருந்தது, ஓகே சேமியா கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிட்டேன். மாவு இருந்தது, தோசை ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். டெய்லி தோசையே ஊற்றுறமா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ சேமியாவை கிண்டி தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவியை பார்த்துட்டே இல்லாமல் சாப்பிடுங்க. நீ முதல் சாப்பிடு முட்டையை வச்சுட்டு. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் எந்திரிக்கும் போதே மழை பெஞ்சிட்டு இருந்தது. லீவ்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணேன். குக்கரில் சாதம் வச்சதும் லீவு அப்படின்னு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்தது. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன். பிள்ளைங்களும் எந்திரிச்சு வந்தாங்க. ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னதும் திரும்ப போய் படுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். எப்படியோ லீவ் விட்டாங்க, மழை நாள லீவ் விட்டாங்க. மழைதே. ஆமா, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? காய்ச்சலே இல்லை, உள்காய்ச்சலா? போயிடுறேன், பத்திரமா இருங்க. நீயும் பத்திரமா இரு. மாத்திரையை போட்டியா? தூங்கு. கடைக்கு போய்ட்டு வரேன். பாய், டாட்டா, see you. கௌதம், செம்மடப்பட்டியிலேருந்து மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, தூரிக்கிட்டே தான் இருக்குது. இது நிற்குமா நிற்காதா தெரியலையே. கமல் நைட்டு தூங்கும் போது நல்லா தான் தூங்குனாங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது, எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபீவர்லாம் இல்லை, டேப்லெட் போட்டு தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கடையில் சத்யாக்கா சேர்ந்து 2 பேருமே லீவு. பேக்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆர்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பல்க் ஆர்டர்ஸு, பெரிய ஆர்டர்ஸு எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு போகணும், அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றனால சரி நம்ம பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பேக்கிங்லேயே தான் போச்சு. கடையில் வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி போனாலும் அங்கே போயும் வேலை வந்து பெருசாக ஓடலை. கமலுக்கு ஃபீவரு ஜாஸ்தி ஆயிடுச்சா, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட் ஓடிட்டே இருந்தது. கமலுக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இல்லை டேப்லெட் போட்டிருக்கேன், சாப்பிட்டு தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்னே சொல்லுவாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு வீட்டில் விட்டுட்டு நான் கடைக்கு வந்துட்டேன். டீச்சர் பேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? துவைக்கலாம், கீழே போட்டா ஊத்துறோம். நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கூடையா கொடுத்து விடலாம். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கேயாவது பிக்னிக் போகிறோம்னா சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னோம்னா வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்நாக்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது இந்த நம்ம பக்கத்தில் கடைக்கு போகிறோம், ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வாங்குகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். பூஜை திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து ஒரு புல், ஒரு வகையான புல்.
கொரியர் பண்ண முடியுமா? கொரியர் பண்ணுறதுக்காக தான் கவர் பெரிய கவராக வாங்கியிருக்கேன். நம்ம நார்மல் சைஸ் கவர் இல்லாமல் பெரிய சைஸ் கவராக வாங்கியிருக்கேன். சூப்பர். கமலுக்கு ஆஃப்டர்நூன் கால் பண்ணேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங்க்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். அக்காவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுது? காய்ச்சடிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? ஊசி போடலாமா? வேணாமா? மருந்து போடலாமா? நீ ஏன் பவுடர் எடுத்து மூஞ்சில் அப்பிருக்கியா? சி ஊசி போட்டு வரலாமா? போகும்போது எப்படி உட்காந்துருந்தீங்களோ அப்படியே உட்காந்துருக்கீங்களே. என்ன பண்ணீங்க இன்னைக்கு? சரி, இட்லி ஊற்றட்டா? ஏன்? கமல் சீக்கிரம் வான்னு சொன்னனால நானும் வந்துட்டேன். வந்ததும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இட்லி ஊற்றுறேன், சாப்பிட்டு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு காளான் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை கிரேவி மாதிரி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அக்கா சிப்பி காளான் பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. அதை கறிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அது கூட கொஞ்சமாக கசகசா, சீரகம், மிளகு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே காரத்துக்கேற்ப தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதங்க விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். கிரேவி நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க காளான் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி வந்து திக்காக இருக்க மாதிரி தான் வச்சேன். ஏன்னா காளான் போட்டதும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் அப்படின்றதுக்காக. காளான் ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காளான் வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காளான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும், அதனால் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிப்பி காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இடையில கமலுக்கு ரொம்ப ஃபீவரிஷாக இருந்தது, வாமிட் வேற பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலை கூப்பிட்டுட்டு கௌதம் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பிள்ளைங்களை அத்தையை பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம். வந்து செக் பண்ணி பார்த்தோம், 103 டிகிரி ஃபீவர் இருந்தது. கமல் ஒரு மாதிரி உலட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டுக்க சொன்னாங்க, அதனால் ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. ட்ரிப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபீவர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கும் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.